அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் ஈரான் அடிக்கிறாங்க? அங்கே உள்ள சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளிட்டாங்க. இது இன்றைக்கி நேரத்துக்கு உள்ள பகையே கிடையாது. கிட்டத்தட்ட தசாப்தமாக இந்த பகை வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன காரணம்? அந்த ஹிஸ்ட்ரியை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இது எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா, 2வது உலகப்போர் காலகட்டத்திலேருந்து வரணும். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த அணு ஆயுதம் தயாரித்து அமெரிக்கா என்ன தரமாக பண்ணுறாங்க, ஹிரோஷிமா நாகசாகியில் போடுறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத 2 இடம் ஹிரோஷிமா நாகசாகி. கொத்து கொத்தாக மக்கள் இறந்தாங்க. நம்ம இறக்குறன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக வந்து இறந்துருவோம். அந்த ஒரு பிரெயினுக்கே அந்த வழியே வந்து போகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கொடிய ஆயுதம் தான் இந்த அணு ஆயுதம். இந்த அணு ஆயுதம் வந்து வல்லரசு நாடுகள்கிட்ட அப்போ வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தயாரித்து அதிகமாக வச்சிடறாங்களா, இது மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு அப்போ உள்ள வல்லரசு நாடுகள் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சின்ன சின்ன சண்டைக்கும் நாடுகள் வந்து மாற்றி அணு ஆயுதத்தை போட்டாங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் கொத்து கொத்தாக இறந்து கடைசியாக மனித இனமே இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், எல்லா நாடுகளும் தயாரிச்சிடக்கூடாது அப்படின்னு என்பிடி நியூக்ளியர் ட்ரீட்டி அப்படின்னு கொண்டு வராங்க. 1968 பேசி அதெல்லாம் கொண்டு வராங்க. இதில் எல்லா நாடுகளும் வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்பிடி நியூக்ளியர் ட்ரீட்டி படி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு நாடு வந்து அணு ஆயுதம் வச்சுருக்குன்னு வைங்களேன், அவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரணும். இப்போ வச்சில்லாத நாடும் அந்த ட்ரீட்டியில் வந்து சேர்ந்துக்குவாங்க. பட் அந்த வச்சில்லாத நாடு அணு ஆயுதம் தயாரிக்க ட்ரை பண்ணக்கூடாது. இதை தாண்டி அணு ஆயுதம் வச்சிருக்க நாடுகள்கிட்ட காசு கொடுத்து அணு ஆயுதத்தை வாங்கக்கூடாது. இப்படி அந்த அணு ஆயுதம் வச்சில்லாத நாடுகளுக்கு அந்த ரூல்ஸு. இதே வச்சிருக்க நாடுகளுக்கு எப்பா அணு ஆயுதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் காசு தரேன், இவ்வளோ கோடி ரூபா தரேன், அணு ஆயுதத்தை அப்படின்னு எந்த நாடாவது கேட்டுச்சுன்னா நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த என்பிடி நியூக்ளியர் ட்ரீட்டியை போடுறாங்க. இப்படி போட்டுட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட நாடுகளை சேர்க்குறாங்க. பயங்கரமான எல்லா நாடுகளையும் சேர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில நாடுகள் மட்டும்தான் விதிவிலக்கு. அதில் எந்தெந்த நாடு தெரியுமா இருக்குது? இந்தியா, நாங்கள் சேர முடியாது, எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும்னு சொல்லிடுறாங்க. அடுத்த பாகிஸ்தான், அப்புறம் இஸ்ரேலு. 2011 தெற்கு சூடான் வந்து உருவாகுது, அந்த நாடும் இந்த ட்ரீட்டியில் இல்லை. இதை தாண்டி வடகொரியாலாம் சேர்ந்துருந்தது இதில். ஆனால் அவங்களும் இது மாதிரிப்பா இது எங்களுக்கு செட் ஆகாது, நாங்கள் இதுலேருந்து வெளில வந்துடுறோன்னு வந்து அவங்களும் அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இப்படி ஒரு 5 நாடுகள் தான் இந்த என்பிடி நியூக்ளியர் ட்ரீட்டியில் இல்லை. 190 நாடுகளுக்கு நெருக்கமாக இதில் வந்து இருக்கிறாங்க. சேராத நாடுகளுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் சேர்ந்த நாடுகளில் IAEA அப்படின்னு சொல்லப்படுற அமைப்பு, அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சேர்ந்த நாடுகளை ரொம்ப தீவிரமாக கண்காணிப்பாங்க. ஓ நீ யுரேனியத்தை செறிவூட்டுறியா, எத்தனை % செறிவூட்டுற அப்படின்னு அதை தீவிரமாக கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்க. 20% மேலே போனாலே ரொம்ப தீவிரமாக ஓ நீ எதுக்கு தயார் பண்ணுற அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி IAEAயோட வேலை வந்து ரொம்ப ஹெவியாக வந்து இதில் இருக்குது. ஈரான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த என்பிடி நியூக்ளியர் ட்ரீட்டி ஆரம்பித்தப்பே 1968 காலகட்டத்திலேருந்து இதில் இருக்காங்க. இப்படி போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். 1980 ஈரான் ஈராக் போர் நடக்குது. அந்த போர் வந்து 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாதுங்க, 8 வருஷம் நடக்குது. அந்த 8 வருஷ போர் காலகட்டத்தில் தான் இவங்க யோசிக்கிறாங்க நம்மளுக்கு அணு ஆயுதம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. இதுக்காக தயாரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே போகுதுங்க. 2003 காலகட்டத்தில் தான் இந்த விஷயம் வெளியே தெரிய வருது, இவங்க அணு ஆயுதம் தயாரிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு. இப்படி தெரிய வந்தோன்னே எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எப்படிங்க என்பிடி நியூக்ளியர் ட்ரீட்டியில் இருந்துக்கிட்டு இதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. இப்படி எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவித்தோன்னே அப்படியே ஈரான் அமைதியாக இருக்குது. யுரேனியத்தையும் செறிவூட்டாமல் அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போதும் ஈரான் சும்மா இல்லை, ரகசியமாக ஃபோர்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தயார் பண்ணுறாங்க. அதுவும் சும்மா நார்மலாலாம் கிடையாதுங்க, மலைகளுக்கு நடுவில் 100 மீட்டர் ஆழத்தில் ரகசியமாக வந்து அதை ரெடி பண்ணுறாங்க. கட்டி முடிக்கிறாங்களா, கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. இப்படி தெரிய வந்தோன்னே சும்மாலாம் இல்லைங்க, இப்போ வச்சு செஞ்சுட்டாங்க ஈரானை. இது மாதிரி நீ எப்படி இதை ரகசியமாக பண்ண, அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ இந்த என்பிடி நியூக்ளியர் ட்ரீட்டியில் இருக்க, அதை எப்படி நீ எங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு நாடுகள் வந்து கேட்குறாங்க. அதனால பொருளாதார தடைகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ இதை பண்ணலை, உனக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு பொருளாதார தடைகளை போடுறாங்க. ஈரானுக்கு மிகப்பெரிய சிக்கலாகுது, பொருளாதாரத்தில் பிரச்சனை வருது. ஏன்னா எடுக்கிற எண்ணெயையும் விற்க முடியலை. இதனால் வல்லரசு நாடுகளை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என்ன சொல்யூஷன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் பண்ண தயாராக இருக்கோன்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% மேலே யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது. அது செறிவூட்டினீங்கன்னா நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறுற மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இப்போ ஃபோர்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை ரகசியமாக தயார் பண்ணாங்கல்ல, அதை அடுத்த 15 வருஷத்துக்கு யுரேனியமே அதில் செறிவூட்டக்கூடாது அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. IAEA, அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இவங்க எல்லா அந்த ஃபெசிலிட்டிலையும் ரொம்ப தீவிரமாக கண்காணிப்பாங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒப்புதல் தரீங்க அப்படின்னா கையெழுத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை 2015 போட்டுக்கிறாங்க. இப்படியே வருஷங்கள் போகுது, ஈரான் அமைதியாக இருக்காங்க. 2021 வரும்போது யுரேனியத்தை மறுபடியும் செறிவூட்டுறாங்க. கிட்டத்தட்ட 20% தாண்டிடுறாங்க. என்னடா அது 20% செறிவூட்டினா என்ன பிரச்சனை வரும், என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுரேனியம் இருக்குல்லங்க, அது 90% செறிவூட்டினா அதுதான் அணு ஆயுதம். அணு ஆயுதத்தோட இதயங்க அது. இதுவே 3%லேருந்து 5% செறிவூட்டினா இந்த அணுமின் நிலையங்களில் கரண்ட் எடுக்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது 3%லேருந்து 5% செறிவூட்டினாலே அது கரண்ட் எடுக்கலாம். இதுவே 90% செறிவூட்டிட்டா அணு ஆயுதங்க அது. இதான் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா 2021 ஈரான் வந்து 20%க்கு மேலே செறிவூட்டுறாங்க. இப்படியே வருஷங்கள் போகுது, அதை தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன வருஷம் அது ரொம்ப சீரியஸாக மாறிட்டுங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஈரானை கூப்பிட்றாங்க. நீங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க ட்ரை பண்ணுறீங்க, யுரேனியத்தை பயங்கரமாக செறிவிட்டுட்டீங்க, வாங்க உட்காந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் யாராக வேணா இருங்க, நாங்கள் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஓமான்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது, பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. இப்படியே மாதங்கள் போகுது. ட்ரம்ப் அவங்க கெடு கொடுத்துட்டாங்க. இந்த தேதியில் நீங்கள் கையெழுத்து போடல அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து போர் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்குது. ஜூன் 12 IAEA சொன்னல, அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஈரான் செய்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, கவலை அளிக்குது. ஏன்னா யுரேனியத்தை 60%க்கு மேலே செறிவிட்டுட்டாங்க, இன்னும் 30% தான் இருக்குது, ஒரு சில வாரத்திலே அதை அடைஞ்சிருவாங்க. இப்படி நடந்ததுன்னா இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு IAEA சொல்லுது. இப்படி சொன்னோன்னே அடுத்த நாள் இவங்க ட்ரம்ப் அவங்க வந்து கெடு கொடுத்தாங்கல்ல, அது முடிஞ்சிட்டு கரெக்டாக அந்த அடுத்த நாள் போர் நடக்குதுங்க. இஸ்ரேல் வந்து அடிக்கிறாங்க ஈரானை. ஒரு 12 நாள் போர். அமெரிக்காவும் அதில் ஈடுபடுறாங்க. இதை தாண்டி சும்மா அடிக்கிறது, சும்மாலாம் அடிக்கிறது கிடையாது. இங்கே நியூக்ளியர் ஃபெசிலிட்டியெல்லாம் எங்கே இருக்கோ அதை குறிபார்த்து அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அணு விஞ்ஞானிகளையும் அழிக்கிறாங்க. ஏன்னா நீ விஞ்ஞானி இருந்தால் தானே இதை நீ தயார் பண்ணுவேன், விஞ்ஞானியே அழிச்சிட்டா நீ எப்படி தயார் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் குறிபார்த்து அடிக்கிறாங்க. ஏகப்பட்ட மக்கள் இறக்குறாங்கன்னு அந்த ஜூனில் 12 நாள் இந்த போர் வந்து ரொம்ப சீரியஸாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பல விஷயங்கள் நடந்தது. அப்போயே நீங்கள் வந்து இதை கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இப்படி வந்து போய்கிட்டே இருக்குதுங்க, மக்கள் இறக்குறது அப்படின்னு போய் அப்படியே இந்த போர் முடியுது. அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உடஞ்சி போன நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்க்குறாங்க, ஈரானை வந்து இப்படி வச்சோன்னா ஆகாது, கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஈரான் வந்து ஏதாவது ஒப்பந்தத்துக்கு கூப்பிட்றாங்க. ஈரான் வந்து பெருசாக கையெழுத்து போடுற மாதிரி ரெடியாகவே இல்லை. இப்போ தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் யோசிச்சு அங்கே உள்ள சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளணும்னு யோசிக்கிறாங்க. இதனால் இந்த 2026 போர் நடக்குது. அந்த நாள் போர்லேயே சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனியை வந்து போட்டு தள்ளுறாங்க. அவங்க பேத்தி மருமகன் அப்படின்னு ஏகப்பட்ட பேரை வந்து போட்டு தள்ளுறாங்க. பொதுமக்களும் இறக்குறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நடக்குது. இப்படி அங்கே சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளினோன்னே இந்த போர் நின்றுடும்னு பார்த்தா, ஆனால் ஈரான் சும்மா இல்லை. அங்கே மிடில் ஈஸ்ட்டில் ஏகப்பட்ட கண்ட்ரியில் அட்டாக் பண்ணுறாங்க, சுற்றி எல்லா கண்ட்ரிலையும். ஏன்னா அங்கே வந்து அமெரிக்காவோட அந்த இராணுவத்தலெல்லாம் இருக்குல்ல, அதை குறி வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல விஷயங்கள் வந்து ரொம்ப சீரியஸாகவே வந்து போய்கிட்டே இருக்குது. ஈரானை வந்து பதிலுக்கு வந்து அடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சும்மா இல்லை, அவங்களும் வந்து போரில் ஹெவியாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் இங்கே கேஸ் சிலிண்டர் நம்மளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு இந்த ஹோட்டல்லாம் வந்து அப்படியே இழுத்து மூடுறதும் விறகடுப்பில் சமைக்கிறதும் அப்படின்னு பல விஷயங்கள் நடந்தது. அப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக நடந்தது என்ன, பெட்ரோல் எங்கே தட்டுப்பாடாகிட போதோ அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் போய் எல்லா மக்கள்லாம் குவிஞ்சு தண்ணி கேனில் வந்து பெட்ரோலை வாங்குறதும் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இன்னமும் இந்த போர் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு தெரியாது. அவங்க சுப்ரீம் லீடர் போட்டு தள்ளினாங்கல்ல, அப்படி போட்டு தள்ளினோன்னே அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது சுப்ரீம் லீடர் அப்படின்னாலே ஒரு வாட்டி தேர்ந்தெடுத்துட்டா அவங்க சாகிற வரைக்கும் அவங்க தான் சுப்ரீம் லீடர். அவங்க தான் ஒரு மிகப்பெரிய அந்த பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்காங்க. இப்போ ஒரு சுப்ரீம் லீடரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அங்கே எப்படி தெரியுமா அந்த லீடரை தேர்ந்தெடுப்பாங்க, 88 மத குருமார்கள் இருப்பாங்க. இவங்கள ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் 8 வருஷத்துக்குள்ளே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மத குருமார்கள் வந்து சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுக்கணும். அதாவது ஒரு சுப்ரீம் லீடர் இறந்துட்டா அந்த சுப்ரீம் லீடருக்கு பதிலாக யார் ரொம்ப திறமைசாலியாக இருக்கா, இவங்களை தேர்ந்தெடுத்தா கரெக்டாக இருக்கும்னு 88 பேரும் ஓட்டு போட்டு ஒருத்தங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி தேர்ந்தெடுத்து அவங்க தான் அடுத்த சாகிற வரைக்கும் அவங்க தான் சுப்ரீம் லீடர். இப்படி ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து இப்போ இன்னும் சீரியஸாக வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த போர் எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க?
உங்களுக்கு என்ன தோணுது? இன்னும் அது எங்கே போய் முடியும்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.